வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். டைரக்டர் அண்ட் ஆக்டரான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையை யாருமே எதிர்பார்க்கல. இந்த ஒரு செய்தி பலருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் பலருமே நேரில் போய் பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு தான் வந்தாங்க. இப்படி பலரையும் துயரத்தில் ஆழ்த்தின மனோஜ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மனோஜ் அவர்கள் செப்டம்பர் 11, 1976 வருஷம் பிறந்திருக்காரு. இப்போது இவருக்கு வயசு 48. தமிழ் சினிமாலேயே தலை சிறந்த இயக்குனராக பெயர் எடுத்தவர் தான் பாரதிராஜா அவர்கள். பாரதிராஜானாலேயே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அவர் எடுத்த முதல் படமான 16 வயது நிலை தான். அது தொடர்ந்து பல படங்களை இயக்குனார். அது மட்டும் இல்லாமல் பல முன்னணி ஹீரோக்களையும் ஹீரோயின்ஸ் நிறைய பேர்த்த உருவாக்கி இருக்கிற இந்த பாரதிராஜா அவர்கள் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய மனோஜ் பாரதிராஜா அவர்கள் ஒரு இயக்குனராக மாறுவாருன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சில முக்கிய இயக்குனர்கிட்ட இவர் துணை இயக்குனராக வேலை பார்த்துருக்காரு. ஆனால் யாருமே எதிர்பாராத விதத்தில் 1999 தன்னுடைய தந்தை பாரதிராஜா அவர்கள் இயக்கிய படத்திலேயே, அதாவது தாஜ்மஹால்ங்கிற ஒரு மூவியை இயக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு மூவியில் ஹீரோவாக இன்ட்ரடக்ஷன் ஆகிறாரு மனோஜ் அவர்கள். ஆனால் அந்த மூவியில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே மனோஜ் அவர்கள் நடிக்க பிடிக்கல, நான் நடிக்க மாட்டேன்னு ஷூட்டிங்கே வரமாட்டாராம். அந்த டைமில் பாரதிராஜாவுக்கும் அவருடைய மகனான மனோஜ் பாரதிராஜாவுக்கும் நிறைய சண்டைகள் வருமாம். அந்த சூழ்நிலையில் பாரதிராஜா அவர்கள் மனோஜ் கிட்ட ரொம்பவும் இறங்கி போய் சமாதானம் பண்ணி தான் நடிக்கவே கேட்டுக்கிட்டாராம். அதை தொடர்ந்து தான் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் நடிக்கவே ஒத்துக்கிட்டாராம். அப்படி சமாதானம் படுத்தி மனோஜ் அவர்களை ஹீரோவாக அறிமுகப்படுத்திய படம் தான் தாஜ்மஹால். இந்த மூவி ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனத்தை தான் பெற்று தந்துச்சு. அப்படி இருந்தாலும் கூட மனோஜ் அவர்களுக்கு நல்ல அறிமுகத்தையுமே கொடுத்துச்சு. இந்த மூவியை தொடர்ந்து கடல் பூக்கள், வருஷமெல்லாம் வசந்தம், அல்லி அர்ஜுனா, ஈரநிலம், சமுத்திரம், அன்னக்கொடி போன்ற பல படங்களில் நடித்தார். தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோங்கிற இடத்தை பிடிக்க முடியாமல் போன நிலையில் குணச்சித்திர நடிகராகவும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை தொடர்ந்து நடிப்பில் இருந்து விலகி முறையாக பயிற்சி எடுக்க வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாரு. அப்படி படிச்சுட்டு வந்து எடுத்த படம் தான் மார்கழி திங்கள். இந்த ஒரு மூவியில் அவர் அப்பாவான பாரதிராஜாவுமே நடிச்சிருந்தாரு. இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு சமயம் மிட் நைட்டில் மனோஜ் தூங்கிட்டு இருக்கும் பொழுது பாரதிராஜா அவர்கள் மனோஜோட காலை பிடிச்சிக்கிட்டு இருந்தாராம். உடனே மனோஜ் அவர்கள் எழுந்திருச்சு, ஏன்பா ஏன் காலை பிடிக்கிறீங்க, வேணாம்னு சொன்னாராம். உடனே பாரதிராஜா அவர்கள், ஒரு இயக்குனராக இருந்து நின்றுக்கிட்டு வேலை செஞ்சால் காலு எவ்வளோ வலிக்கும், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கியிருக்காரு. அப்படி ரொம்பவே பாசமாக வளர்த்துருக்காரு, பாசமாகவும் இருந்திருக்காரு பாரதிராஜா அவர்கள். மார்கழி திங்கள் படத்தில் புதுமுக நடிகர் நடிகைகள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் கிராமத்து காதலை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை பற்றியுமே அழகாகவே காமிச்சிருப்பார். ஆனால் என்னவோ தெரியல, அந்த அளவுக்கு இந்த படம் கை கொடுக்கல. மனோஜ் பாரதிராஜா சாதரிங்கிற ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஜோடியாக நடித்த நந்தனா அவர்களை காதலிச்சிருக்காரு. இவங்களுடைய காதலை பெற்றோர்கிட்ட எடுத்து சொல்லி 2 வீட்டார் சம்மதத்தோட நவம்பர் 17, 2006 வருஷத்தில் இவங்களுடைய திருமணம் அழகாகவே நடந்துச்சு. நந்தனா, மனோஜ் அவர்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. என்னதான் மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு சில படங்கள் நல்ல அடையாளத்தை கொடுத்தாலுமே பெரிய அளவில் அவரால் வரவேற்பை பெற முடியலை. இந்த ஒரு விஷயம் மனோஜ் அவர்களுக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் 2 பேருக்குமே சற்று மன வருத்தத்தை கொடுத்ததா சினிமா வட்டாரங்கள்லையுமே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் மணிரத்னம் டைரக்டர் சங்கர் கிட்ட உதவி இயக்குனராக இருந்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா பம்பாய் படத்தில் இயக்குனர் மணிரத்னம் கிட்ட பணியாற்ற தொடங்கினார். சங்கர் கிட்ட எந்திரன் படத்துலையுமே நடிச்சிருப்பார். மனோஜ் அவர்கள் கேரக்டராக நடிக்கலை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய டூப்பாக நடிச்சிருப்பார். மனோஜ் பாரதிராஜா அவர்கள் மணிரத்னம் தான் தன்னுடைய குருன்னு பல தருணங்களில் சொல்லியிருக்காரு. ஆனால் இதுதான் சினிமாவில் காட்டினது என்னுடைய தந்தை பாரதிராஜா அவர்கள், ஆனால் இதுதாண்டா சினிமான்னு காட்டினது தான் மணிரத்னம் அவர்கள்னு மனோஜ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். மேலும் அவருக்கு பாரதிராஜா அவர்களுடைய கமல் கூட்டணியில் எடுத்த 1978 ரிலீஸ் ஆன சிகப்பு ரோஜாக்கள் படத்துடைய செகண்ட் பார்ட் எடுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருந்திருக்காரு. இந்த ஒரு ஆசைங்கிறது மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு நீண்ட நாளாகவே இருந்திருக்கு. ஆனால் அந்த படம் வெறும் பேச்சு நிலையிலேயே முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் கடைசி வரைக்குமே மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இந்த படத்தை எடுக்காமலே போயிருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப வருத்தத்தையே கொடுக்குது.
அது மட்டும் இல்லாமல் மனோஜ் பாரதிராஜா அவர்களுடைய முதல் மகள் இயக்குனராக ஆகணுங்கிறதுல ரொம்பவும் ஆர்வம் காட்டிக்கிட்டு வராங்க. அவருடைய இளைய மகள் படிச்சுக்கிட்டு வராங்க. 48 வயசாகக்கூடிய மனோஜ் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே இதயத்தில் இருந்த சில பிரச்சனை காரணமாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து அவருக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு. இதனால் 25 மார்ச் 2025 அப்போது ஈவினிங் 6 மணி அளவில் அவருக்கு உடல்நிலை ரொம்பவும் மோசமான காரணத்தினால ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அவருடைய உயிர் வரும் வழியிலேயே பிரிஞ்சிட்டதா மருத்துவர் சொல்லிடுறாங்க. யாருமே இந்த ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்காதனால எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தை தான் உண்டாக்கியிருக்கு. இதை தொடர்ந்து அவரோட உடல் சேத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய அவரோட இல்லத்துக்கு கொண்டு செல்லப்படுது. மக்கள் அஞ்சலிக்காகவும் சினிமா பிரபலங்களுடைய அஞ்சலி செலுத்துறதுக்காகவும் வைக்கப்பட்டு அவருடைய உடல் அவருடைய சொந்த ஊர்லேயே அடக்கம் பண்ணப்படுது. மேலும் மனோஜ் பாரதிராஜாவோட இறப்பு பலராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த அளவுக்கு பலருக்குமே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை கொடுத்துருந்துச்சுன்னு சொல்லணும். மேலும் மனோஜ் பாரதிராஜா குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.